துலா ராசி அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். வருகின்ற வைகாசி மாதம் உங்கள் ராசிக்கு நவகிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை தரப்போகிறார்கள் என்பதை இந்த பதிவில் விரிவாக சொல்ல போகிறேன். அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலில் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இப்போ பதிவுக்குள்ள போயிடலாம். துலா ராசி அன்பர்களே, வருகின்ற வைகாசி மாதம் எதிலும் நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டும். முக்கியமாக உங்கள் உடல்நிலையில் மிகுந்த அக்கறை செலுத்த வேண்டும். ஏனென்றால் இந்த மாத காலகட்டத்தில் பல கிரகங்கள் உங்களுடைய 8ஆம் இடமான ஆயுள் ஸ்தானத்தில் பயிற்சியாகின்றன. அதனால் மிகவும் கவனமாக செயல்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைய போகின்றது. உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் தலை சம்பந்தமான பிரச்சனைகள், தோல் சம்பந்தமான, கண் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து மறையும். வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு வந்து மறையும். மனதில் இனம் புரியாத கவலைகள், தேவையில்லாத மனக்குழப்பத்துக்கு ஆளாவீர்கள். ஏன்னா 8ல் அவ்வளோ கிரகங்கள் இருப்பது கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும், உடல்நிலையில் பின்னடைவை கொடுக்கும். அதனால நீங்க பரிகாரத்தை முறையா செய்யணும். நான் அதை கண்டிப்பா இந்த பகுதியில் உங்களுக்கு சொல்ல போறேன். அது மட்டும் இல்லாமல் துலா ராசி அன்பர்களுக்கான குரு பெயர்ச்சி பலன்களை ஏற்கனவே நம்ம யூடியூப் சேனல்ல நான் வாசிச்சிருக்கேன். கேட்காதவாலாம் அதுக்கான லிங்கை நம்ம யூடியூப் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதையும் கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். ஏன்னா அது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நிறைய பரிகாரங்கள்லாம் உங்களுக்கு அதில் சொல்லியிருக்கேன். அதையும் கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளலாம். மாத தொடக்கத்திலேயே உங்கள் லாபாதிபதியுடன் உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதியும் ருண ரோகஸ்தானாதிபதியான குரு பகவான் இணையும் போது பண விஷயத்தில் மிகவும் கவனம் தேவை. விலை உயர்ந்த ஆபரண பொருட்களில் அதிக கவனம் செலுத்தணும். ஆடம்பரங்களை தவிர்ப்பது நல்லது. உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் பகை கிரகமாக இருந்தாலும் அவருடைய பார்வை சிறப்பாக அமையும். உங்கள் ராசிக்கு 8ல் இருக்கும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 12, 2, 4 பார்ப்பது மேலும் சிறப்பு. 12ஆம் இடமான அயன சயன போகஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் ஆன்மீக பயணம் மேற்கொள்வீர்கள். சித்தர்கள், மகான்கள் தரிசனம் ஒரு சிலருக்கு அமையும். நீண்ட நாட்களாக தடைப்பட்டுக் கொண்டிருந்த குலதெய்வ வழிபாட்டை ஏற்று நடத்துவீர்கள். வெளிநாடு யோகம் ஒரு சிலருக்கு அமையும். 12ல் இருக்கும் கேது பகவானை குரு பகவான் பார்ப்பது மேலும் சிறப்பு. ஆன்மீக எண்ணம் ஒரு சிலருக்கு மேலோங்கும். 2ஆம் இடமான வாக்கு, தனம், குடும்பஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதால் திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் துலா ராசி அன்பர்களுக்கு இந்த வைகாசி மாதம் நல்ல வரன்கள் அமையும். கணவன் மனைவி இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும். பிரிந்தவர்கள் இணைவார்கள். குடும்பத்தில் மங்களகரமான நிகழ்ச்சிகள் நடந்தேறும். தனக்காரரான குரு பகவான் தனஸ்தானத்தை பார்ப்பதால் பொருளாதார நெருக்கடியிலிருந்து விடுபடுவீர்கள். பணப்புழக்கம் அதிகரிக்கும். சேமிப்புகள் 2 மடங்காகும். வரவுக்கேற்ற செலவுன்னு சொல்லலாம். அதனால சேமிப்பை தங்கம் மற்றும் நிலத்தில் முதலீடு செய்வது மிகவும் சிறப்பு. 4ஆம் இடமான மாத்துருஸ்தானம் சுகஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதால் தாய் வழி உறவிலிருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். வீடு வாகன யோகம் ஒரு சிலருக்கு அமையும். 5ஆம் வீட்டுக்கு அதிபதியான சனி பகவான் ஆட்சி பெற்று பலமாக இருப்பதால் பூர்வீக சொத்துகளில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். திருமணமாகி நீண்ட நாட்களாக புத்திர பாக்கியம் இல்லாமல் இருக்கும் துலா ராசி அன்பர்களுக்கு புத்திர பாக்கியம் இந்த வைகாசி மாசத்தில் அமையும். 6ல் இருக்கும் ராகு பகவான் மகாலட்சுமி யோகத்தை கொடுக்க போறார். அதனால வழக்குகளில் வெற்றி காண்பீர்கள். எதிரிகள் தொல்லை இனி இல்லை. எந்த ஒரு ராசிக்காரர்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி ஆட்சி பெறுகிறாரோ அவர்களுடைய வாழ்க்கை மிகவும் அற்புதமாக இருக்கும். உங்களுக்கு சனி பகவான் மிகவும் பக்கபலமாக இருக்கிறார். சுப குரு உங்களுடைய குடும்பஸ்தானத்தை பார்ப்பதால் குடும்பத்தில் மங்களகரமான நிகழ்ச்சிகள் நடந்தேறும். நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு நல்ல தகவல்கள் இல்லம் தேடி வரும். ஒரு சிலருக்கு விரும்பிய வேலைகள், இடமாற்றங்கள் கிடைக்கும். பணிபுரியும் இடத்தில் உங்களுக்கு மேல் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். 6ல் இருக்கும் ராகு பகவானால் வெளிநாடு யோகம் ஒரு சிலருக்கு அமையும். முக்கியமாக இந்த காலகட்டத்தில் உடல் நிலையில மிகவும் அக்கறை செலுத்தணும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி விலை உயர்ந்த பொருட்கள்ல மிகுந்த கவனம் தேவை. வண்டி வாகனத்தை செல்லும் போது மிகவும் கவனமாக செயல்பட வேண்டும். ஏன்னாக்கா உடல் நிலையில சின்ன பிரச்சனை வந்தாலும் நீங்க அதை கண்டு கொள்ளாம இருக்கக்கூடாது. மருத்துவரிடம் காமிப்பது நல்லது. உங்களுக்கான மிக முக்கியமான பரிகாரங்கள்: நவகிரகத்தில் இருக்கும் குரு பகவானை குரு ஓரையில் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வர வேண்டும். அதுபோல சூரிய பகவானுக்கு ஞாயிறு தோறும் நெய் தீபம் ஏற்றி வர வேண்டும். இவர்கள் 2 பேரும் தான் உங்களுடைய ராசிக்கு மிகவும் பகையான கிரகங்கள். இவர்களை நீங்க வழிபட்டு வந்தாலே அவர்களால் ஏற்படும் தடைகள் அனைத்தும் விலகும்.
ஆக மொத்தம் துளாராசி அன்பர்கள் இந்த மாத காலகட்டத்தில் மிகவும் கவனமாக செயல்பட வேண்டும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.